குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இப்போ எல்லாம் பண்டிகை வந்துடக்கூடாதுங்க. அடுத்த நிமிஷம் கார் எடுத்துக்கிறாங்க, குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிறாங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு அவுட்டிங் பிளேஸ், அதுலேயும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் லீவ் வந்ததுன்னு வச்சிங்களேன், எங்கேயோ ஒரு அவுட்டிங் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு கூப்பிட்டு சுற்றிட்டு ஒரு சினிமா ட்ராமா அப்படின்னு போயிட்டு வராங்க. நிறைய பேர் பீச்சு அப்படி இப்படின்னு போகிறாங்க. ஒரு சில பேர் அந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு படம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது தன்னைத்தானே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனால் சுப விஷயங்கள் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு கிருஷ்ண ஜெயந்தி, ஒரு ஸ்ரீராமநவமி, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, இதெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த நாளினுடைய நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் தெரிஞ்சு சந்தோஷமாக எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக வாழறதுக்கான அந்த முறை எப்படி அப்படின்னு நம்ம எதிர்கால சந்ததிகள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் ஏற்படுத்தினது. ஆனால் இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா லீவ் விட்டாச்சுப்பா ஒரே ஜாலிப்பா அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? உரியடி திருவிழா. இது எதற்காக, ஏன் பண்ணுறோம், எப்பெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தத்தோடு பார்ப்போம். முதல்ல விநாயகரை வழிபட்டு உரியடி திருவிழாவை ஆரம்பிப்போம். காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும், காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும் நோக்கம் நிறைவேறுமே, உள்ளம் கேட்கும் நலம் சேருமே. காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும் நோக்கம் நிறைவேறுமே, உள்ளம் கேட்கும் நலம் சேருமே. வல்லவை நாயகனை வணங்கி துதிப்பவர்க்கு, வல்லவை நாயகனை வணங்கி துதிப்பவர்க்கு அல்லல்கள் பொய்யாகுமே, எல்கும் ஆனந்தம் மெய்யாகுமே. காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும் நோக்கம் நிறைவேறுமே, உள்ளம் கேட்கும் நலம் சேருமே. ஐந்து கரத்தை நம்பி அடிபணிந்தால் அவர்க்கு, ஐந்து கரத்தை நம்பி அடிபணிந்தால் அவர்க்கு வந்த துயர் போகுமே, செல்வம் வளர்பிறை போலாகுமே. காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும் நோக்கம் நிறைவேறுமே, உள்ளம் கேட்கும் நலம் சேருமே. ஈசன் விக்னேஸ்வரனை இதயத்தில் வைத்தவர்க்கு, ஈசன் விக்னேஸ்வரனை இதயத்தில் வைத்தவர்க்கு பாசபந்தம் நீங்குமே, வேண்டும் பரமநிலை ஓங்குமே. காக்கும் கணபதியை கனவினில் கண்டவர்க்கும் நோக்கம் நிறைவேறுமே, உள்ளம் கேட்கும் நலம் சேருமே, நலம் சேருமே, நலம் சேருமே,
பொதுவாக விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி இதெல்லாம் கொண்டாடுறதே பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் லட்டு கிடைக்கும் சார், எங்கள் வீட்டில் முறுக்கு செய்வாங்க சார், ஓட்டடை செய்வாங்க சார், அதெல்லாம் சாப்பிடுவோம் சார் நாங்கள் அப்படின்னு இந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. சரஸ்வதி பூஜைக்கு மட்டும்தான் அந்த பாட்டு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு பாட சொல்கிறாங்க சார். வீணை வாசிக்க தெரிஞ்சால் வீணை வாசிக்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் எதாவது வாசிக்கணுன்னா கீபோர்டு அதெல்லாம் வாசிக்கிறோம் சார். ஆனால் அது உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கணும், காலையில் அந்த விழா, அந்த நாளோட விழா, இப்போ நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தின்னு எடுத்துங்களேன், காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு அந்த குழந்தைகளை கிருஷ்ணனாகவே நம்ம பார்ப்போம். கிருஷ்ணலீலா அதே மாதிரி அந்த மயில் இறகுலாம் வச்சு அவங்க சின்ன சின்ன பாதத்தில் அந்த பச்சரிசி மாவை தொட்டு வீடு முழுவதும் நடக்க சொல்லி அதையெல்லாம் கிருஷ்ணரது பாதமாக நம்ம பாவித்து மத்தியானம் நம்ம அந்த பூஜையெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவோம். ஆனால் மாலையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், கட்டுமஸ்தானவர்கள் இவங்கெல்லாம் உரியடி திருவிழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது என்ன சார் உரியடி திருவிழா? இதனை இந்த பாட்டை கேட்டுவாங்க, பேசுவோம். ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும், மனதினில் நினைப்பது
கோகுலத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் உரி கட்டியிருக்கும். அந்த உரிகளில் ஒன்றத்தில் தயிர், பால், வெண்ணெய் அப்படின்னு 3 பானைகள் கட்டி விட்டுருப்பான். இவர் என்ன பண்ணுவாரா, அவங்க நண்பர்களெல்லாம் அந்த பானைக்கு கீழே உட்கார சொல்லுவாராம். நீங்கள் உட்காந்துட்டு நான் தூரத்தில் இருந்து ஒரு கல் எடுத்து ஒரே அடிக்கிறேன், அது மேலே இருந்து கீழே விழும், அந்த வெண்ணெயெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே அடி தான் கல்லில் அடித்த உடனே அந்த பானை உடஞ்சி பால், தயிர், வெண்ணெய் இந்த 3 ஒன்றா கலந்து கீழே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் அது விழுமா. அதை பார்த்து ஒரே அவருக்கு சந்தோஷம். உடனே கோபியர்லாம் வந்துடுவாங்க, அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுவார். நீங்கள் இந்த பாட்டை கேளுங்க, 2வது கிருஷ்ணலீலா என்னன்னு பேசுவோம். பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. பார்க்கும் அலைகள் பாட்டு பாடும், பார்க்கும் அலைகள் பாட்டு பாடும், அல்லிக்கேணி பிள்ளை பெருமான், திருகல்லிக்கேணி பிள்ளை பெருமான், பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காலில் வீர கடல்கள் சிலம்பும், காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காலில் வீர கடல்கள் சிலம்பும், வாக்கு கீதை வாரி வழங்கும், வாக்கு கீதை வாரி வழங்கும், வண்ணத்தேரில் கண்ணன் விளங்கும், வண்ணத்தேரில் கண்ணன் விளங்கும், பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, சரிம பத பார்த்த சாரதி தசதப மகதி கதி, சரிம பத பார்த்த சாரதி மகரி கரி சதா பத மகதி கதி, சரிம பத பார்த்த சாரதி தசதாபமா தசதபமா தசதபமா பத சதபமா அபத சதபமா ரிம பத சதபமா சரி பத சதா தசதா சரி சதா தசத சதத சதத தசத தசதபமா பத சதாபமா பத சதா ரிம பத சதா சரி பத சதாபமா பத சபத சாரி மகரி கரி ரி மகரி தசரி மகரி ரி தசரி மகரி சதரி சதபமா பத ச மகரி கரி சத பத மசதி பத பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி
அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. இந்த வீட்டுக்கு கிருஷ்ணன் போவாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பானைக்கு கீழே நிற்க சொல்லி அவங்க தோள் மேலே அப்படியே ஊர்ந்து மேலே ஏறி 2 பேர் தோளில் அந்த 2 பாதத்தை வச்சு அந்த உரியை பிடிச்சிக்கிட்டு ஒரே அடி தான். அடித்த உடனே என்ன சொல்கிறது, போராத நேரம்தான் 3 பானையுமே உடஞ்சிடும். உடஞ்ச பிறகு எல்லாருடைய தலையிலையும் அந்த பாலும் தண்ணீரும் அந்த வெண்ணையும் விழுந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மீண்டும் கோபியர்கள் துரத்துறாங்க. இந்த வீட்லேயும் அந்த வெண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ 3வது வீட்டில் பார்ப்போம், பேசுவோம், பாட்டை கேளுங்க. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் வலித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்ட மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவடிக்கும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். சுனை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும், வானவெளி தனில் தாரா கனகு தயங்கி நின்றிடவும், ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழுகீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். நிலா மலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில், நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான், காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ எல் உள்ளம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே. இந்த வீட்டுக்குள்ளே போனார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கிருஷ்ணன் வரப்போகிறான், அதனால் கீழே வச்சா தானே கல்லில் அடிக்கிறது, தோளில் ஏறி அடிக்கிறது, இருக்கிறத மொத்தமே 2.5 அடி உயரம், இனிமேல் யார் தோளில் ஏறி எப்படி அடிப்பாங்க அப்படின்னு நல்ல உயரமாக கட்டி வச்சிடுறாங்க. இவர் சும்மா இருப்பாரா, அங்கேருந்து நல்ல ஒரு பெரிய கொம்பு எடுத்துக்கிட்டார். ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிக்கிட்டு என்னை தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு இவர் ஒரு 2.5 அடி, அது ஒரு 2.5 அடி, மொத்தம் 4 அடி, கொம்பு ஒரு 6 அடி, ஆக மொத்தம் 10 அடி உயரத்துக்கு ஒரே அடி அந்த உரியில் இருக்கிற அந்த பால் தயிர் வெண்ணெய் அது திருப்பியும் மொத்தம் கீழே கொட்டிடுச்சு. அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா மொத்தமாக கீழே கொட்டி அது அத்தனையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதை பார்த்து ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், சத்தம் கேட்டு அந்த உரி அடித்த சத்தம் தனால்னு கேட்ட உடனே கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு கோபியர்லாம் ஓடி வந்து துரத்துறாங்க. அந்த துரத்துற நேரத்தில் இந்த பாட்டு கேட்குது. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ, ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ, ಕರುಣಾಕರ ಪರಂಧಾಮ ಕರುಣಾಕರ ಪರಂಧಾಮ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮಿ
சரணாகதி புகுந்தோமே பரம பாவன கிருஷ்ணா பரமாத்மனே பரிபூர்ணா சகல புவன பரிபாலா ஹரி ஹரி தேவன சீலா சகல புவன பரிபாலா ஹரி ஹரி தேவன சீலா தீனநாதனே காவாய் கானலோலனே வாவா தீனநாதனே காவாய் கானலோலனே வாவா பரம பாவன கிருஷ்ணா பரமாத்மனே பரிபூர்ணா தேவகி பிரிய கோபாலா தீன தயாளா நமோ நமோ தேவகி பிரிய கோபாலா தீனதயாளா நமோ நமோ ருக்மிணி பிரிய கோவிந்தா அதிரூப சுந்தரா நமோ நமோ ருக்மிணி பிரிய கோவிந்தா அதிரூப சுந்தரா நமோ நமோ பரம பாவன கிருஷ்ணா பரமாத்மனே பரிபூர்ணா ஸ்ரீதர வர முரளி மனோகர மாதவ தேவா நமோ நமோ கோகுல நந்தன மோகன ரூபனே கோவர்தனே நமோ நமோ கோகுல நந்தன மோகன ரூபனே கோவர்தனே நமோ நமோ பரம பாவன கிருஷ்ணா பரமாத்மனே பரிபூர்ணா கருணாகர பரந்தாமா கருணாகரி புகுந்தோனே கருணாகரி புகுந்தோனே பரம பாவன கிருஷ்ணா பரமாத்மனே பரிபூர்ணா. எல்லா கோபியரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இனிமேற்பட்டு இந்த கிருஷ்ண லீலாவை நம்மளால் தாங்க முடியலடா சாமி. இந்த ஒரே ஒரு கண்ணு இப்படி கரெக்டாக இப்படி நோக்கு ஒன்று கண்ணு அந்த கல் அடித்தா குறி தப்பவே மாட்டேங்குது. இந்த உரியை எங்கே தான் கட்டி வைக்கிறது? நம்மளால் முடியல சாமி அப்படின்னு எல்லாரும் போய் யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட், உன் புள்ள பண்ணுற அட்டுழியம் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கண்ணா என்னப்பா இப்படி பண்ணுற, எல்லாருமே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவரை நாளையில் இருந்து நீ வெளியே போகக்கூடாது, கோகுலத்தில் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க, நான் நாளை காலையில் இருந்து என் பக்கத்துலேயே நீ உட்காரணும் அப்படின்னு அந்த தயிர் கடைஞ்சிக்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா எதிரில் உக்காண்டிருக்காரு. என்ன கண்ணா எங்கேயும் போகலையா அப்படின்னா, நீ தானே போவேனா சொன்னேன், நான் எங்கேயும் போகல இங்கே உக்காண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு திறந்தா இந்த பாட்டு வருது. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. சின்னப்பழம் கொண்டு தருவான் கண்ணன், சின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தீங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், சின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றார், என்னப்பன் என்னையன் என்றார், என்னப்பன் என்னையன் என்றார், அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை.
கண்ணன் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழகழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பார் குழலிலே சூட்டுவேன் என்பார் என்னை குருடாக்கி மலரினை கோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை பின்னலை பில் நின்று இழுப்பான் கண்ணன் பின்னலை பில் நின்று இழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் பின்னலை பில் நின்று இழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வண்ண புது சேலைதனிலே வண்ண புது சேலைதனிலே புழுதி வாரிச் சொரிந்த பருத்தி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவான் கண்ணன் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி தகும்பு நற்கீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி தகும்பு நற்கீதம் படிப்பான் கள்ளால் மயங்குவது போலே கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு யாரோ கதவு தட்டினாங்கல்ல, திறந்துட்டிங்களா? யாருன்னு பார்த்தீங்களா? ஊரில் இருக்கிற கோபியர்லாம் எதிரில் நிற்கிறாங்க. என்னப்பா, ஏன்பா வந்தீங்க? நீங்கள் தான் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, கண்ணன் வீட்டை விட்டு வெளியே போவே இல்லையே, என் எதிரில் தானே உட்காண்ட்ருக்கான், அப்புறம் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க? இல்லைம்மா, நேற்று நாங்கள் ஒரு புகார் கொடுத்தது ஏதோ ஒரு புகார் கொடுக்கணுன்னு கொடுத்தமே ஒழிய நாங்கள் கோபத்தில் கொடுக்கல. நாங்கள் பகவான் கிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் உரியடியில் பால் தயிர் வெண்ணெல்லாம் கட்டி வச்சோம். அவனது அந்த பிஞ்சு பாதங்கள் எங்கள் வீட்டில் வந்து படணும், எங்கள் வீடெல்லாம் செல்வம் கொழிக்கணும், அந்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே அது எல்லாம் சிதறணும், அதை நாங்கள் பார்க்கணும். அந்த செக்க சிவந்த அந்த பாதங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். தயவு செஞ்சு கண்ணனை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, போனாலும் தப்பு போகலனாலும் தப்பு அப்படின்னா கண்ணனுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா. இப்படிப்பட்ட இந்த லீலைகள்லாம் சொல்கிறது தான் உரியடி திருவிழா. அப்படிப்பட்ட திருவிழாவை இன்னும் பேசுவோம். இந்த பாட்டு கேளுங்க. என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே பவனே
பூங்கவனே
அருள்மிகா அந்தாசன் கருதை எங்கள் வீட்டில் நான் உரி கட்டி வச்சுருக்கேன். பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் கட்டி அதுக்கு பிறகு ரெடியாக வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் பகவான் கிருஷ்ணன் இன்னைக்கு வந்தே தீர்வான். நான் பிடிச்சிக்க போகிறேன். என்னுடைய கர்மம் தொலையணும், என்னுடைய பூர்வ ஜென்மம் போகணும், மறுபிறவி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த பிஞ்சு பாதங்களை பிடிச்சிக்கணும், மீண்டும் பிரபாவரம் வேண்டும் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். கிருஷ்ணா, நீ எப்படி வரப்போகிற? நீ வரும்போது நான் இருந்தால் வரமாட்டியோ அப்படின்னு தெரிஞ்சு இந்த கோபியர்கள் மறைந்து போவார்களாம். கண்ணனும் ஏதோ தெரியாத மாதிரி அவங்க யாருமே அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாத பாவனையில் அந்த உரி அடித்து இந்த கோபியர்களுக்கெல்லாம் மீண்டும் பிறவியில்லாத வாழ்க்கையை கொடுப்பானா. இந்த பகவான் கிருஷ்ணன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் உரி அடித்தாங்க. இதையெல்லாம் நீங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்லணும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் கிருஷ்ண ஜெயந்திக்கு மாலையில் ஒவ்வொரு கோவிலையும் உரியடி திருவிழா செய்ய வேண்டும். அந்த உரியடி திருவிழா செய்யும்போது பகவான் கிருஷ்ணனே அங்கே நிற்பான். அவனது பிஞ்சு பாதங்கள் அங்கே நிற்கும். அப்படிங்கிறதான் உண்மையான தத்துவம், ரகசியம். இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் பேசுவோம். கண்டவர்தம் மனமுறுக்கும் கண்ணபுரம் பாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். கண்டவர்தம் மனமுறுக்கும் திரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். நின்ற மணித்திருக்கோலம் நினைவினிலே நிறைந்திருக்கும். நின்ற மணித்திருக்கோலம் நினைவினிலே நிறைந்திருக்கும். என்றும் அவன் திருப்பாதம் நெஞ்சிலே உறைந்திருக்கும். என்றும் அவன் திருப்பாதம் நெஞ்சிலே உறைந்திருக்கும். கண்டவர்தம் மனம் உருக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் பண்ணமதே எண்ணமதில் சூழ்ந்திருக்கும். முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும். முன்னழகும் பின்னழகும் கண்ணிலே நின்றிருக்கும். முடியழகும் சடை அழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும். முன்னழகும் பின்னழகும்
கண்ணிலே நின்றிருக்கும் முடியழகும் சடை அழகும் ஒன்றை ஒன்று வென்றிருக்கும் தன்னழகு கீழில்லா தனி அழகு சிறந்திருக்கும் தன்னழகு கீழில்லா தனி அழகு சிறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் கண்டவர்தம் மனமுருக்கும் திரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் சிங்கார புன்முறுவல் சிரிப்பை உதிர்த்திடுவார் சிங்கார புன்முறுவல் சிரிப்பை உதிர்த்திடுவான் செக்கர் நிறப்பட்டாடை தக்கபடி உடுத்திடுவான் செக்கர் நிறப்பட்டாடை தக்கபடி உடுத்திடுவான் சங்கு முழங்குதற்கு செங்கை பிடித்திடுவான் சங்கு முழங்குதற்கு செங்கை பிடித்திடுவான் சக்கரம் சுழற்றிடவே தனிக்கரம் கெடுத்திடுவான் சக்கரம் சுழற்றிடவே தனிக்கரம் கெடுத்திடுவான் கண்டவர்தம் மனம் உருக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் பூமாதும் புவிமாதும் குடை சூழ கண்ணனுக்கு பூமாலை சூட்டியவள் புகழ் மாலை பாடி வர பூமாதும் புவிமாதும் குடை சூழ கண்ணனுக்கு பூமாலை சூட்டியவள் புகழ் மாலை பாடி வர வேறோர் வலைச்சி வலை வீசிட வேறோர் வலைச்சி வலை வீசிட நால்வருடன் விளையாடும் கோமானை வேறெங்கும் கண்டதுண்டோ வேறோர் வலைச்சி வலை வீசிட நால்வருடன் விளையாடும் கோமானை வேறெங்கும் கண்டதுண்டோ கண்டவர்தம் மனமுருக்கும் இரு கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் கண்டவர்தம் மனமுருக்கும் கண்ணபுரம் வாழ்ந்திருக்கும் கண்ணனவன் வண்ணமதி எண்ணமதில் சூழ்ந்திருக்கும் உரியடி திருவிழானா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தயவு செஞ்சு என்னுடைய அன்பு வேண்டுகோள், இனிமே ஒவ்வொரு விழாவையும் உண்மையான அர்த்தம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழாவை கொண்டாடினீங்கன்னா வீட்டில் நிம்மதி வரும். அதே மாதிரி அந்த விழாவினுடைய சிறப்பு நம்ம எதிர்காலத்துக்கே போய் சேரும்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.